ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நம் பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அல்லேலூயா நம்ம அவர் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா, உமக்கு நல்லவர். அல்லேலூயா, நீர் எங்களுக்கு நல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவர். எங்களுக்கு நீர் நல்லவர். இயேசுவே, நீர் எங்களுக்கு நல்லவர். அப்பா, ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற ஆவியானவர், எங்கள் தேற்றளவாளனே, உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். அல்லேலூயா, முழு ஆத்துமாவோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா முழு ஆத்துமாவோடு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஆவியானவர் இடங்கொள்ளா போக மட்டும் ஹalleluya நீ நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக உம்முடைய வல்லமையினால. ஹalleluya ஹalleluya எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளிருந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற ஆவியானவரே, வல்லமையுள்ளவரே, வல்லமையுள்ளவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வெளில கர்த்தர்களோடு நீர் இடைப்படுவீராக, கர்த்தருடைய ஆவியானங்களோடு நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரையே சோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. என் ஆத்மாவுமே பாடும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர் அப்பா. சோதரம் ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் திரும்ப எங்களை வாழ வயது போல ஆக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை பலனடைய செய்கிறவர், எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உமக்கு நன்றி. எங்களை உயிரிடையே செய்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே,
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதிக்கிற இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர்களோடு கூட ஆண்டவரை இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் அரண்களை நீ நிர்மூலமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீங்க கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அக்கினியான தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருங்காற்றான தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்க கிரியை செய்யறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் இடைப்படுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை கர்த்தர் நீர் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க முழு ஆத்மாவோடு உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய், நீர் மகிமைப்பட்டதற்காய் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டு கொண்டு வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்க பேசும், நீங்க வெளிப்படும், நீங்க கிரியை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யோபேலுடைய புஸ்தகத்திலே, யோபேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 26வது வசனத்தை வாசிப்போம். யோபேல் 2ஆம் அதிகாரம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் நேற்று வேறொரு செய்தி தான் ரெடி பண்ணி வைத்திருந்தேன். 2 செய்தி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். படுக்க போகும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். பழையபடி ராத்திரி 1:30 மணிக்கு உட்கார்ந்து பழையபடி தியானித்தேன். காலையில் தியானித்து தான் அந்த செய்திக்கு வந்திருக்கிறேன். சின்ன செய்தி, எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு செய்தி, ஒரு ஃப்ரீ, அதாவது ஈஸியாக நமக்குள்ள வர்ற ஒரு செய்தி தான், பேசுகிற ஒரு செய்தி தான். அப்போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் கிரியை செய்வார். என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தேவன் என்றைக்குமே அவரை நம்பக்கூடியவர்களை, அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களை என் ஜனம், என் ஜனம், என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது தேவன் என்றைக்குமே வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல தேவன். அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போது வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் தான் நான் பேசுகிறேன். அப்போ எப்படிங்கிற ஒரு காரியத்தை எப்போதெல்லாம் அப்படி சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதம் அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். தெரிந்த பகுதி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ அவர்கள் முகங்கள், எவர்கள் அப்படி சொன்னா, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரையே நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனம் பிரகாசம் அடைவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஜனம் பிரகாசம் அடைவார்கள். ஒரு மனுஷனை பார்ப்பது நாளல்ல, ஒரு பெரிய தலைவரை நோக்கி பார்ப்பதல்ல,
இன்னும் இந்த உலகத்தில் எது நமக்கு பெரிதாய் தெரிகிறதோ அதை நோக்கி பார்ப்பதல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாட்கள் வீட்டுக்கூடத்தில் பேசினேன். ஏசாயா 60 அந்த அதாவது கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். அப்போ சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவை. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியது சூரியனும் இரவிலே சந்திரனும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரேன்னு சொல்றார். அவ்வளவு பெரிதாக இருக்கிற சூரியன் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அதுவே அது உயர்வானதா இருக்கிறது. அது நமக்கு பெரிதான ஒரு காரியமா இருக்கிறது, ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உன் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. கர்த்தரே என்று சொல்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அப்ப உனக்கு எது பெரிதாய் தெரிகிறதோ, இந்த உலகத்துல எது நமக்கு பெரிதாய் மகிமையாய் ஆச்சரியமாய் தெரிகிறதோ, அது உனக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காதுன்னு பைபிள் சொல்லுது. உனக்குன்னு சொல்ல, உனக்கு அது வெளிச்சமா இராமலும் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், அவர் மகிமையா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்படுகிறார். அப்போ நாம எது அந்த உலகத்துல பெரிசா நினைச்சு நாம நம்புகிறோமோ, அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போவதில்லை. ஆனா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவராய தேவனை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போவாது. கத்மயம் உண்டாவதா சொல்லுவையா. ஏன்னா கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவரே உங்களுக்கு நிரந்தரமான வெளிச்சம், அவரே உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம். எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர், நிலையானவர். நிரந்தரமான ஆசீர்வாதங்களை, நிலையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மெடிக்கல்ல நம்ம எடுக்கிறது ஒன்று பிரச்சனை, நான் தப்பு சொல்லலை, நானும் எடுக்கிறேன் என்ன. ஆனால் அதையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க சொல்லும்போது பெரிய பெரிய பிரச்சனையே சொன்னாங்க. அது இருக்குது, இதுக்கு நான் சின்ன வயசாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனையே சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுறோம். இப்போ நேற்று காலையில் சொல்கிறாங்க, காமிச்ச மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, போராட்டங்கள் இருக்கிற ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருந்தாலும் பெரிய பிரச்சனை அந்த நேரத்தில் இருந்தாலும் நம்ம செபித்து நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். தேவன் நம்முடைய சரீரத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார். செயல்படாத உறுப்புகளை தேவன் செயல்பட வைப்பார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பலப்படுத்துவார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் உயிரடைய செய்வார். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது அவரை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பையனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டிசம்பரில் கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே பிரச்சனை. எனக்கு ரொம்ப என்னாலே ஒரு பயம். எல்லாமே ஸ்கேன் எல்லாமே எடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. எல்லாமே எடுத்தோம். கல்யாண காரியம் வேற பேசி வணிக்கிட்டு இருக்கு. அவங்க வேற மருமகா வீட்டில் வேற பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு அதை விட பயம், அவனை பார்த்து எங்களுக்கு அதை விட பயம். எல்லா செக்கப்பும் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் நிறைய ஒப்பு கொடுத்தேன். நம்ம பிள்ளைகளை நேசித்தோம் அப்படின்னா முதல்ல பெற்றோர்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மகிமை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். நான் அனுபவத்தில் தான் சொல்லுவேன். நான் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் அனுபவத்திலே பேசுகிறேன், ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த சேரில் உட்காந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வரணும் இல்லையா, இவன் கூடவே இருக்கிறோம். எல்லாமே நெருங்கி வர்ற நேரம்
கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன காரியம்னா கூட தாங்க முடியாது. அவனை ஊழியத்துக்கு வச்சுருக்கிறோம். ஆமாம், ஒரு பையனை ரொம்ப எல்லா பிள்ளையும் நேசிக்கிறோம். எல்லாரையும் நான் நேசிப்பேன். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளையும் நேசிக்கிறோம். அவன் மேலே ஒரு தனி கவனம். ஆனால் நான் ஒப்பு கொடுத்தேன். நிறைய விஷயத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். அவன் ஒப்பு கொடுத்தானோ இல்லையோ, நான் ஒப்பு கொடுத்தேன். என் மனைவி ஒப்பு கொடுத்தாலும் இல்லையோ, நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இதை நான் செய்வேன், இதை நான் செய்வேன். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நம்ம பெறுகிறோம். நம்ம பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறது, நம்ம நேசித்தோம் அப்படின்னா தேவனுக்கு நம்ம அதிகமாக கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சந்ததி இந்த பூமியில் பிளத்திருக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்தால் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள், நம்ம சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். அது சோடையாக இருக்காது. பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்பட என்ன, நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். திருமண சங்கீதம் வாசிக்கணும் இல்லையா? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தா அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எல்லாத்தையும் 128 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் பயந்ததுனால ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபை சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். பெற்றோர்கள் ஆண்டவருக்கு அதிகமாக கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாம் அதை நம்ம விட்டுருதோம், அதை அவன் பார்த்துக்கிடுவான், ஆண்டவர் பார்த்துக்கிடுவான். அப்படி சொல்லக்கூடாது. நாம் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியணும், நாம் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு பயப்பட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஜனவரி ஆராதனைக்கு நைட்டுக்கு ரெடி ஆகணும். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் அவன் தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணுவோம். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் ஆம்பளை பேர் மட்டும் இருக்கும், நான் தான் எல்லாம் ரெடி பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் தான் பார்க்கணும். உட்காந்துட்டு இருக்கிறோம். 8 மணி 8:30 மணி ஆகுது. வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அவர் ஒடி வந்தோம். தம்பி கடையில் சாப்பிட்டு போக முடியாதுன்னு சொன்ன சந்தோஷத்தில், இல்லைப்பா வேண்டாம், சர்ச்சில் ரெடி பண்ணி நம்ம நேரம் ஆகிட்டு 10:30 மணிக்கு நம்ம செவம் ஆரம்பிக்கணும். அந்த மலமளம வேலையை பார்த்தோம். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு வார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இந்த நாட்களில் அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். யாரை நோக்கி பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. இந்த பூமியில இந்த உலகத்தில் எது நமக்கு பெருசா தெரியுதோ அது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. கர்த்தரே தேவனே நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொண்டு வர முடியும். இருக்கிற எல்லா அந்தகார இருளை மாற்ற முடியும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. காசு பணம் நமக்கு தேவையில்லை. கெட்டுக்கட்டா பணத்தை தூக்கி எறிய வேண்டாம். இயேசுவேன்னு சொன்னா போதும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தருவார். கதனால் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், அவரை பார்த்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கதனால் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெட்கப்பட்டு போவதற்காக அழைக்கவில்லை. தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசபாத் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 3 விதமான கூட்டம் வந்து நிற்கிறது. யோசபாத் உடனே சண்டைக்கு போகல. எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படி சொல்லி எல்லாரும் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் நின்னாங்க. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்குது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவரே நீர் செய்ய முடியும், நாங்கள் உமக்கு முன்னால நிற்கிறோன்னு சொன்ன உடனே தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. தாவீது எப்பவும் கர்த்தர் எனக்கு முன்பாய் வைத்து அவரை நோக்கி பார்க்கிறேன், நான் அவரைத்தான் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறேன். தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தடைய பண்ணினான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவரை பார்க்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்படாது. அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஜனங்கள், அவருக்கு முன்பாக நிற்கிற ஜனங்கள், அவரையே நோக்கி பார்க்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, 2வது ரோமர்கள் நிருபத்தில், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 11ஆம் வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை.
கர்த்தனாவது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், என் நோய்களுக்காக மரித்தார், என் அக்கிரமங்களுக்காக, என் தரித்திரங்களுக்காக, என் சாபத்துக்காக அவர் மரித்தார். அவர் அடக்கமணப்பட்டு 3ஆம் நாளிலே எனக்காக அவர் உயிரோடு கூட எழுந்தாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம்னு சொல்லலை, எந்த உயர்வானவங்கன்னு சொல்லலை, எந்த ஞானவான்கள் சொல்லலை, அவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எனக்காக மரித்தாருங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த எபிரெயர் 11 வேணாம் சோதரம், சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனமும் 4வது வசனமும் வாசிங்க. நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். விசுவாசம் அந்த எபிரெயர் 1 சொல்லப்படுது. அதாவது நம்பப்படக்கூடிய உறுதி. நம்புகிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பொதுவாக. அதாவது சரி, இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல விடுதலை தருவார், இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நம்பி என்ன செஞ்சாங்க? ஆமாம், விடுவிக்கப்பட்டார், தப்பினார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அந்த வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாரிடத்திலையும் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஆனால் எல்லாரிடம் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது, தேவன் பிரியமாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்படுது இல்லையா? நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடியது. சரி, இதை எல்லாத்தையும் நம்புகிறோம், இதையும் நம்பி பார்ப்போமே அப்படிங்க. சரி, நம்பினாலும் தேவன் அவர்களை என்ன செஞ்சார்? தப்பு பண்ணினான், அவர்களை விடுவித்தார். அவர்கள் வெட்கப்பட்டு போகல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நிறைய காரியத்தை நம்ம பைபிளில் சொல்ல முடியும், கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகலை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம், சோத்திரம், ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே அந்த 29 வாசிப்போம். 49, 23 இருப்பார்கள். உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது
நீ அப்பொழுது எனக்கு காத்திருக்கிறவர்கள், நான்காவதாக எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. நான் கர்த்தர். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. இந்த காத்திருக்கிற அனுபவம் எப்படின்னா, சில நேரங்களிலே சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் உடனே நடக்காது. கால தாமதங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அதில் நம்ம முறுமுறுக்காம, நான் காத்திருக்கிறதை குறித்து, பலத்தை கைக்குள்ள அடங்கியிருக்கிறதை குறித்து ஒரு செய்தி முதல்ல பேசியிருக்கிறேன். ஒரு வார்த்தையில் எவ்வளோ காரியங்கள் இருக்குங்க சொல்லியிருக்கிறேன். இந்த காத்திருக்கிற அனுபவம் அதுதான். முறுமுறுக்காதபடிக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்காக பொறுமையோடு கூட இருக்கிறார். அந்த எபிரெயரில் கூட வாசிக்கிறோம். எபிரெயர் 6ஆம் அதிகாரத்திலே 6, 14, 15 வாசிக்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான். இந்த காத்திருக்கிறதுல பொறுமை வந்துடும். அதாவது பொதுவாக தேவனே முறுமுறுக்காத ஒரு அனுபவம் காத்திருக்கிறது. உடனே நம்ம கேட்ட உடனே நடக்காத ஒரு காரியம், கேட்ட உடனே சில காரியம் நமக்கு நடக்கலை. நம்ம அவசரப்படுற மாதிரி சில காரியங்கள் நமக்கு நடக்கலை. ஆனால் இந்த ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த அவருக்காக காத்திருக்கிறோம். அவர் நமக்கு தரணுங்கிற ஒரு காத்திருக்கிற அனுபவம். சில விஷயத்தில் அவர் தர்றதுக்கு முன்னால நாம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருவோம். நாம அவசரப்பட்டு எதையாவது ஒன்றை செஞ்சு பிறகு நமக்கு அது தப்பா மாறிடும். நம்ம எடுக்கிற சில முடிவு தப்பாவே போயிடும். அப்புறம் அதுக்கு நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஏன் எனக்கு அனுமதிச்சார் அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம டக்குன்னு நம்ம மாறிடுவோம் இல்லையா? ஆனால் காத்திருக்கிற அனுபவம் அவர் எனக்கு தரட்டும் இல்லையா? அவர் எனக்கு தரட்டும், அவர் எனக்கு தரட்டும். உடனே நடக்கலை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் நமக்கு நடக்கலை. ஆனால் அவர் எனக்கு தரட்டும், அவருக்காக காத்திருக்கிறது, அவர் தரணுங்கிறதுக்காக வேண்டி காத்திருக்கிறது. பொறுமையோடு கூட காத்திருக்கிற அனுபவம். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ அவருக்கு காத்திருக்கிறவர்கள் நம்ம என்ன சொல்ல, நாள் போதேங்கிற வார்த்தை நமக்கு சிலவங்க சொல்லலாம். என்ன ஜெபமிட்டே இருக்குன்னு சொல்ல, நாள் போயிட்டே இருக்கு, நாள் கடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படி இருக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகார். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சில நேரங்களிலே காலதாமதமானாலும், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் காலதாமதமானாலும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதவர். எல்லாரும் கரங்களை வைத்தாலும் சொல்ல. அல்லேலூயா. இந்த காத்திருக்கிறதை குறித்து நான் சொல்றேன். உடனே நடந்துட்டா நம்ம உடனே சந்தோஷமா இருக்கிறோம். தேவன் எனக்கு ஜெபத்தை கேட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. சில நேரங்களில் பொறுமையோடு காத்திருக்கணும். காத்திருக்க பண்ணுவா. தேவன் எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்கிறவர். நம்ம காத்திருக்கிறது முதல்ல எதிர்பார்க்கறது அவர் எனக்கு தரணும், அவரா எனக்கு செய்யணும் இல்லையா? அவரா எனக்கு எதுவும் செய்யணும், எனக்கு தரணும், அவர் எனக்கு தரட்டும் அப்படின்னு அவரையே எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள். கர்த்தமயம் உண்டாவதா. கடைசிலோய்யா. அந்த நாட்களிலே கிராமங்களிலே உண்டு, டவுனில் அப்போ கிடையாது. எல்லா பக்கம் மாறி கணவர் வர்ற வரைக்கும் மனைவி சாப்பிடாம தான் இருப்பாங்க. இதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமத்தில் சொல்லுவோம் இல்லையா, சோவாரிட்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் சுற்றிட்டு வரீங்க, கதை பேசிட்டு நேரம் பேசிட்டு வரீங்க. இந்த மாதிரி எதிர்பார்க்குற வீடுகளில் அவங்க வெளியில் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. ஏன்னா நமக்காக வேண்டி அவளும் சாப்பிடாம இருப்பான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, சீக்கிரமாக ஓடி வந்துடுவாங்க. கிராமத்தில், ஆமாம், டவுனில் கிடையாது. இப்போ கிராமத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வெளியே வந்துட்டோம் இல்லையா? இப்போ எங்கேயுமே இருக்கு, யாருக்கு முந்தனமோ அப்படி. இப்போ நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பதிச்சா சாப்பிட்டுக்க வேண்டியதுனால இந்த ஆளும் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போனால் மணிக்கணக்காக நின்று பேசிட்டு தான் வராங்க. அவங்க வந்த பிறகுதான் சாப்பிடணுங்கிற ஒரு காரியத்தை வச்சுருந்தாங்க.
அது ஒழுங்குன்னு சொல்கிறத விட ஒரு எதிர்பார்ப்பு. 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி காரியங்கள், குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிறைவாய் நாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சில காரியங்கள்லாம், அதுவும் பெரிய ஆசீர்வாதம். அன்னைக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மாறிட்டுன்னு தான் சொல்லலை. இப்போ வேலைகள் காரியங்கள் எல்லாமே நமக்கு சில காரியங்கள் இருக்குது, அதனால் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த காத்திருக்கிறது அவ்வளவு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. போன உடனே கிடைச்சிட்டுன்னா அதில் அதனுடைய இது எவ்வளவு தெரியாது, அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள காரியத்தை இருக்கு பாருங்க, அது நமக்கு மகிமையாக இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. போன உடனே கிடைச்சிட்டு அப்படின்னா அதனுடைய மதிப்பீடு எவ்வளோ நமக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடும். ஆனால் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது நமக்கு மகிமையாக இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டு சொல், நான் கர்த்தர், நான் கர்த்தராக இருக்கிறேன், நான் சர்வத்தை உண்டாக்குற தேவனாக இருக்கிறேன். எனக்கு காத்திருக்கிறவர்கள், நான் தரணும்னு நினச்சி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டான். இன்னும் இவ்வளோ காலமாயிட்டேன், இன்னும் இவ்வளோ நாட்கள் ஆயிட்டேன், ஆண்டு தருவார். என் தேவன் எனக்கு தருவார். காத்திருக்கிறவர்களை தேவன் கைவிடுவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் பிரகாசிப்பார்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. புது பலன் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். தேவன் எனக்கு தரணும். அந்த உன்னதத்தின் பலத்தினால நம்மை நிரப்புகிற நல்ல தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து கொண்டு எருசலேமிலே உட்கார வைத்திருந்தார். காத்திருங்க, உன்னதத்தினுடைய பலன் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்க காத்திருங்க. அது புது பலன், நம்மை பிரகாசிக்க பண்ணக்கூடியது. கல்லுகை போல செட்டைகள் அடித்து எலும்ப பண்ணக்கூடியது, நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியது, பிரகாசிக்க பண்ணக்கூடிய உன்னத பலன் அப்பந்தான் வரும். எப்போ? காத்திருக்கும் பொழுது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. தேவன் புதிய பலத்தினால நிரப்புவார். உன்னதத்தின் பலத்தினால் அவர் நிரப்புவார். நீங்கள் அறியாத ஒரு பலன் உங்களை ஆண்டு கொள்ளும். நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். தேவன் உங்களை எழும்ப பண்ணுவார். உங்க முடக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவது காரியம் சோதரம். ரோமர் நிருபத்திலே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனமும் 3-4. அது மாத்திரமல்ல, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்றால் நாங்கள் அறிந்து உபத்திரங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். எந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை அப்படின்னா உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. அதாவது உபத்திரத்திலே கர்த்தரை நம்புகிறது, போராட்டத்தின் நடுவிலே கர்த்தரை நம்புவது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இது உபத்திரத்தினால வந்த நம்பிக்கை. உபத்திரத்திலையும் கர்த்தரை நம்புவது. தேவன் நம்மளை பரீட்சை பார்க்கும் பொழுதும் கர்த்தரை நம்புவது. நம்ம பொறுமையிலையும் கர்த்தரை நம்புவது. அந்த நம்பிக்கை
வெட்கப்படுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும், போராட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தரை விட்டு வெள்ளகாதபடி நிற்பது. பரீட்சையை பார்ப்பது அப்படின்னா நாம கற்றுக்கொண்டதுல தேவன் நமக்கு பரீட்சை நினைச்சார். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம எக்ஸாம் அப்படிதானே பண்றாங்க. படிச்சதுல தானே கேள்வி கேட்கறாங்க இல்லையா? படிச்சதுல தான் கேள்வி கேட்கறாங்க. அதனால டிவியில் போட்டுட்டு வந்தாங்க, மத்திய பிரதேசத்தில் நீட் தேர்வு கொஸ்டினை கொடுத்து, இந்த கேள்விலாம் அந்த கொஸ்டினே கொடுத்து நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்றது. குஜராத்தில் எப்படி அப்படின்னா கொஸ்டினே கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்க நிரப்பி வச்சுக்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு முன்னேற்றம் நம்ம நாட்டில். டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சொல்கிறேன், தமிழ்நாடு மாதிரி, தமிழ்நாடு கேரளா மாதிரி படிப்பு எங்கேயும் கிடையாது. கத் மயமுண்டா அல்லேலூயா. கேரளா நம்ம தமிழ்நாட்டோட பயங்கரமாக இருக்கும். கேரளா அதை விட தெற்க பயங்கரமாக இருக்கும், படிப்பில் பயங்கரமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. தாய் தப்புங்களும் அப்படி தான் பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கு தமிழ்நாடு. ஏன்னா சிரிப்பு தாங்க முடியல. இப்படி நம்ம பிள்ளைகள் எப்படி படித்து பாஸ் பண்ணணும்? என்னைக்கு இந்த பிள்ளை டாக்டர் ஆகும்? என்ன? ஆமாம், நம்ம பிள்ளை என்னைக்கு டாக்டராக? ஆமாம். அப்போ கற்றுக்கொண்டதில் பரீட்சை வைக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில கற்றுக்கொண்டதுல தேவன் பரீட்சை பார்க்கிறார். அதுல நிற்கிறவன் ஒருபோதும் வைக்கப்பட மாட்டான். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. பரீட்சை பார்க்கறது நம்ம கற்றுக்கொண்டதுல தேவன் நம்மளை சோதிக்கிறான். திராணிக்கு மிஞ்சின்னு சொல்றாரு இல்லையா? சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ கற்றுக்கொள்ளாததுல இருந்து உனக்கு சோதனை வராது. திராணிக்கு மிஞ்சினாலே அர்த்தம் அதுதான். நீ கற்றுக்கொள்ளாததுல இருந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன், உனக்கு உன்னை சோதிக்க மாட்டேன். என்னோடு இருக்கிறதுல, என் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறதுல, வேதத்தை படிக்கிறதுல, வாசிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, செபிக்கிறதுல, பிரசங்கம் பண்ணதுல, நம்ம கற்றுக்கொண்டதுல தேவன் நம்மளை பரீட்சை வைப்பார், சோதிப்பார். அதுல கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அது எப்படி? உபத்திரம், பொறுமை. டென்ஷன் சொல்லலை. உபத்திரப்பட்டவன அது இதையும் தூக்கி எரிஞ்சிறது காரியம் கிடையாது. சில ஆட்களுக்கு தூக்கி எரிஞ்சிருவான். என்ன உபத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லு. உபத்திரம் என்னத்தை கொண்டு வருமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னா பொறுமை. பொறுமை பரீட்சையை கொண்டு வரும். பரீட்சை நம்பிக்கை கொண்டு வரும். இத்தனை காரியம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்பது, அந்த உறுதி உள்ள வாழ்க்கை அவனை வெட்கப்படுத்தாது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. என் தேவன் நான் கற்றுக்கொண்டதில் இருந்துதான் எனக்கு கேள்வி கேட்பார். நான் எந்த அளவுக்கு நான் கற்றிருக்கிறேனோ அதில் தான் எனக்கு பரீட்சை வைப்பார். நான் கற்றுக்கொள்ளாத எந்த ஒரு காரியத்தையும் என் தேவன் இடத்துல எதிர்பார்க்க மாட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. உபத்திரத்திலேயும் மேன்மை பாராட்டுகிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார். அவர் ஒருவர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், எவ்வளவு நமக்கு சாதகமா இருந்தாலும் ஒரு நிறைவில்லாம நாம இருப்போம் இல்லையா? அந்த கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்.
எந்த ஒரு இது மைண்டில் வராது. அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை எப்படி அப்படிங்கிற வராது. எப்படிங்கிற ஆளை அனுப்பும்போது அப்படி தான் கூட போகும்போது வரும்போது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு திருப்தி. சபையை நடத்துகிறோம், கூட்டங்கள் நடத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த கிராம ஊழியத்தை போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்தோன்னு பெரிய திருப்தி. அப்போ ஆண்டவரை பற்றி ஒரு 4-5 கிராமத்தில் சொல்லிட்டோம். கத்துமயம் பண்ணாவது அல்லேலூயா. இனி வேலையை அவர் பார்த்துக்கிடுவார். நாம செய்கிறத நாம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவர் செய்கிறத அவர் செய்வார். ஒரு 4-5 குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க பெண்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கத்துமயம் உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. நான் உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிற நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் கண்களை மூடி எல்லாரும். இயேசுவே, உங்க நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் உங்களை வெட்கப்படுத்தாதவர், தேவன் உங்களை கைவிடாதவர். அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்படாது. அவர் கைவிடாத தெய்வம். எல்லாம் ஜெபம் ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகாது. தேவனை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகாது. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நம்பக்கூடியவர்கள், அவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நீங்கள் வெட்கப்படுவதில்லை. உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்க நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எல்லாரும் எளிமை நின்று எல்லாரும் எளிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படி, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் எந்த ஒரு மனுஷனையும் பார்த்தல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசுவே துதிக்கிறோம். என் வாழ்க்கையில மாற்றத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தாங்க. நான் உம்மரை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்படாது. கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சூரியனும் சந்திரனும் நமக்கு உயர்வா தெரியலாம், பூமிக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு வெளிச்சம் கொடுக்காதுன்னு சொல்றாரு. எதை பெருசு எது உயர்வா நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. கர்த்தர் ஒருவர் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ரீமாலாபா ஷகரதாமாலா, எல்லாரும் கரங்களை வைத்திச்சோம். கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். கர்த்தரே உங்க துக்கத்தை மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் துக்கத்தின் நாளை முடிப்பார். ஒரு சந்தோஷமான நாளை ஒன்றை கொண்டு வருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்க வேதனைக்கு உண்டான நாட்கள் முடிந்து போகும். உங்க பிரச்சனைக்கு உண்டான நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உன் அடைக்கலமே,
ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாகரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாகரமே. அவர் சட்டையின் கீழடை புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை புகவே தாம் சிறகுகள். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரை. வெட்கப்படுத்தாத தெய்வமே நாங்களுமே துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவர் தாமே நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பலகீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பலகீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு மாறுவதாக. சரீரத்தில் இன்னைக்கு பெரிய விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சோத எல்லா சரீரத்தினுடைய கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். சாபத்தின் வல்லமைகளை அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு பலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுவதாக. எல்லா வெள்ளிசூனியத்துடைய ஆவிகளுக்காக செபிக்கிறோம். எல்லா பிசாசுடைய எல்லா வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நிர்மலமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கிரியைகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம். என் தேவன் கொடுக்கிற விடுதலைக்காக, என் தேவன் கொடுக்கிற நல்ல சுகத்துக்காய், பலனுக்காக, நல்ல சந்தோஷத்துக்காய், சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா பிரச்சனை இன்னைக்கு மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் பிரிவினைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனத்தை என் ஆண்டவர் கைவிடாதவர், வெட்கப்படுத்தாத தெய்வம் ஆண்டவரே. எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர், உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தெய்வம். உம்மை நம்பி இருக்கிற ஜனத்தை ஆண்டவரே நீ கைவிடாத தேவன், நீ உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணி கொடுக்கிற தேவன். எல்லா எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் தரித்திரங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோத எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். நல்ல வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்ப வருமானத்துக்காக செபிக்கிறோம். குடும்ப வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வீணான செலவுகள் எல்லாம் ஆண்டவர், ஆஸ்பத்திரி செலவுகள், மெடிக்கல் செலவு எல்லாம் இன்னைக்கு மாறட்டும் நாமத்தினாலே. அந்த தரித்திரம் மாறட்டும் ஆண்டவரே, அந்த சாபம் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உன் கையின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அது வீணாய் போகக்கூடாது ஐயா. அது வட்டி கடைக்காரன்கிட்ட போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகளுடைய வருமானம் வட்டிக்கு போகக்கூடாது ஆண்டவரே. அது வீணாய் போகக்கூடாது. அது மெடிக்கலுக்கு போகக்கூடாது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஒரு ஜனத்தினுடைய வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். சம்பளத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அதில் மீதம் எடுக்கணும் ஆண்டவரே. அந்த வருமானம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த வருமானத்துக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களாக மாறட்டும். வீணான ஆண்டவர் செலவெல்லாம் மாறட்டும். தவறாய் பயன்படுத்தக்கூடிய செலவுகள்லாம் மாறட்டும். எல்லா குடும்ப தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வருமானத்தை தவறாய் செலவு பண்ணக்கூடிய குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வருமானம் மனைவி பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக ஆண்டவர். குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பத்தில் நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் குடும்பத்தை தொடரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மை தேடுகிற ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆண்டவருடைய ஐக்கியமும் நம் மனிதரோடு கூட நிறைவேற்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.